தக்காளி சோறுன்னு சொன்னாலே தட்டை ரெடியா வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம் செய்யறதுக்கு முன்னாடி. அதுவும் இது தேங்காய் பால் தக்காளி சாதம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1/2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்திட்டு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்ப இதுல 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. நம்ம போட்டிருந்த தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இந்த கிளாஸ் அளவுல 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரும்போது அரிசியை சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வந்துட்டு 2வது விசில் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வரட்டும். பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டு நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.